சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் நேயர்களே, இந்த 19/6/2024 வாழ்த்துவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் தேவ கிருபையும் சமாதானமும் பெற்று சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக, நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி அன்புடனே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நான் இந்த சேனலிலே, பிளஸிங் டிவி சேனலிலே சந்திக்கும்படி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் 6 மணிக்கெல்லாம் இங்கு பிளஸிங் டிவி சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு ஓடோடி வந்து விடுங்கள். நீங்கள் பார்த்து வேத வசனத்தினால் பயன் பெற்ற பிறகு கமெண்ட் செக்ஷனிலே உங்களுக்கு பிடித்தமானவற்றை அல்லாவிட்டால் உங்கள் கமெண்ட்ஸை ஓரிரு வரிகளில் போடுங்கள். நான் அதை பார்த்து உங்களுக்காக ஜெபிப்பேன். ஓகே, நவ் டு த வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கரிசனையோடு கூட இந்த வார்த்தைகளை நமக்கு வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். தேறின வேத பாரகன் எவனும் பழைய புதிய பொக்கிஷங்களில் இருந்து எடுத்து கொடுக்கிற வீட்டு ஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறான். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இன்றைக்கும் உங்களுடைய திருமண ஆராதனையிலே சங்கீதம் 128 ஏன் பாடுகிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு சில வரிகள் புதிய ஏற்பாட்டில் இல்லை தானே? ஆகவே அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் அல்லவா? ஆம். ஆகவே சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் போன்ற மிக முக்கியமான பகுதிகள், ஆதியாகமம், இவைகளெல்லாம் அடங்கிய பழைய ஏற்பாட்டை அசட்டை பண்ணக்கூடாது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் இந்த புதிய ஏற்பாடு உள்ளது என்பதையும் மறக்கக்கூடாது. அது அஸ்திபாரம், இது கட்டப்பட்டுள்ள வீடு. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அஸ்திபாரத்தை ஒருவன் தூர்த்து போட்டால் வீட்டிலிருந்து அவன் கீழே தள்ளப்படுவான், வீடு விழுந்து போகும். ஆகவே பழைய ஏற்பாட்டை பகைக்காதிருங்கள். என்றாலும் இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த எல்லா ஆலோசனைகள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்ப வேண்டும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்ல வேண்டும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நீதியாய் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும்படி முன்னே செல்ல முடியவில்லை. தன் நீதியில கெட்டு போகிற நீதிமானம் உண்டு. ஒருவேளை உங்களுடைய நீதி சென்று மனுஷரை அடையாமல் அந்தோ இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் உள்ளவர்களாக சிலர் இருக்கிறார்கள். ஆனால் உன் நீதி உனக்கு முன்னால போகணும், வழி தானா திறக்கும். அப்போது அப்படிப்பட்ட செயல்பாடு எப்போது? கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகால காக்கணும். அந்த செயல்பாடு எப்போ நடக்கும்? மட்டுமல்ல, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும். என்ன செய்ய? விசேஷ விதமாக இதற்கு உபவாசம் என்ற ஒன்றை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கைக்கொள்கிறோம். Yes, it's correct. Isaiah chapter 58 is mainly about fasting and prayer. உபவாசிப்பது, ஜெபிப்பது, இதை குறித்து ஏசாயா 58 பெரும்பாலான பகுதிகளில் கூறுகின்றது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவது, ஆண்டவர் இந்த உபவாசத்தை செய்கிற காரியத்திலே சில குறைபாடுகளை காண்கின்றார். சுக வாழ்வு துளிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க.
உங்களுடைய குடும்பம் துளிர்க்கணும். ஏன், பல எல்லைகளை செடிகள் வெட்டி நீக்கப்பட்டது போல இருக்கிற எல்லையிலிருந்து திரும்ப துளிர்க்க வேண்டிய நிலையில் சில குடும்பங்கள் இருக்கின்றன. ஆகவே உபவாசத்தை மேற்கொண்டு தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் கதறுகின்றனர். சில தாய்மாரை, சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். தினந்தோறும் காலையில ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அந்த அளவு தேவையா? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா நீங்கள் அந்த அளவு ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் எவ்வளோ இருக்கணும்? இருங்க, ஃபாஸ்டிங் இருங்க. வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன்னு பரிசேன்னு சொன்னான். அதை விட கூடுதலான நீதி இருந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படின்னா 3 தரம் ஜென்ரலாக ஒரு வாரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். 3 நாள் அல்ல, 3 தரம், 3 உணவு தவிர்க்கப்படணும். உபவாசத்தில் நம்ம கண்டுக்கலாம். இரண்டாவது, இன்னொரு பக்கம் இருக்கிறது. தொடர்ந்தேச்சையாக 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்தார். அதுபோல நம்ம இருக்கிற பொழுது அப்படி யாராகிலும் ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் இருந்தால் அவங்க வார வாரமெல்லாம் இப்படி இருக்க வேண்டியதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தேவனுடைய பிள்ளைகள் அனல் குறைந்து விடாதபடி உபவாசம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாசத்திலே இப்படி தொடர்ந்து நான் ஃபாஸ்டிங் இருந்து உங்கள் சரீரத்தை ஒடுக்காம இருங்க. வாரத்தில் 7 நாளும் கூட காலையில் உபவாசம் இருங்க. பட் நாட் த்ரூ அவுட் த இயர். வருடத்தில் முழுவதும் அப்படி இருக்காதீங்க. உங்கள் சரீரத்தையே நீங்கள் ஒடுக்க வேண்டும். முதிர் வயது என்ற ஒரு காலம் இருக்கிறது. அதில் நீங்கள் பலவீனப்பட்டால், சுகவீனப்பட்டால் அன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், ஏனம்மா நீதானே இருந்த, ஏனப்பா நீதானே இருந்தேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் உபவாசத்தில் சில ஒழுங்கும் அவசியம். என்னென்ன ஒழுங்குகள்? நம்பர் 1, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற குறைபாடு என்ன? ஏசாயா 58:3 நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அங்கே என்ன எழுதியிருக்கு? உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீங்க. ஃபாஸ்டிங்காக இருக்கிறீங்க, வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. வேலைன்னு போடல, வேலைகளை செய்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரெகுலராக இப்படி வருஷம் முழுசும் காலையில் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் போடுறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, வேலைகளும் செய்கிறீர்கள். அன்றாட கடமைகள் அவசியம் தானே. பெண்களாக இருக்கிறவர்கள் உபவாசிக்கும் பொழுது காலையிலே காஃபியிலிருந்து உணவு ஆயத்தம் பண்ணுகிற அந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் தான் செய்கிறீர்கள். அது வேலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், வேலைகளை செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறீர்கள்னு கர்த்தர் ரிப்போர்ட் பண்ணுறார் நம்மளை பற்றி. அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாகிலும் தனி உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் முழங்கால் ஒன்றி இல்லாட்ட வயதில் முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்து கூட ஜெபிக்கிறதற்கு நேரம் எடுக்கிறீர்களா? அது அவசியம். ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. நம்பர் 2, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்துவத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்கு வாதெல்லாம் பார்த்து ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு. உங்க வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால மற்றவங்களை குத்துகிறதுக்கு உபவாசிக்கிறீர்கள். எப்படி குத்துற? இவங்க குத்த மாட்டாங்களா? ஆண்டவர் குத்துவாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. கர்த்தாவே அந்த மனுஷனை அடியும், அவனை படுத்த படுக்க வச்சாதான் அவனுக்கு உணர முடியும், வாழ்க்கையே அவனுக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி ஜெபமே பண்ணக்கூடாது போல ஃபாஸ்டிங்கில் இருந்து. என்ன சிரிப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம். இப்போ கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், எனக்கு அநீதி நடக்கிறது, கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும்னு உபாசன்னு சொல்லிட்டு விட்றலாம். அது தவறல்ல. ஏனென்றால் கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் என்று ஒருவன் வேதாமத்திலே சொல்லி மரண நேரத்திலும் அவன் அந்த வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம். பின்பு அப்படியே காரியம் நடந்தது. அப்படியானால் கர்த்தர் பார்ப்பாராக, கர்த்தர் இதை கேட்பாராக சொல்லலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்களை கீழே தள்ளுறதுக்குன்னு ஃபாஸ்டிங் போடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, வருஷம் முழுசும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் பதிலும் வராது.
நீங்கள் எந்த நபருக்காக போட்டு ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ அந்த நபரும் கூட நல்ல செழிப்பாக இருந்து கொண்டு இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை கிண்டை எல்லாம் அங்கே ஆண்டவர் சமூகத்துக்கு போய் தெரிவிக்கக்கூடாது. தேவன் மண்ணுயிரை காப்பவர். ஆகவே மண்ணுயிரில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஜோம் பண்ணீங்கன்னா அது ஆண்டவருடைய பார்வையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கில்லிங் எ பர்சன். ஒரு கொலை செய்கிறதுக்கு ஒரு எடுத்த முதல் படி அப்படின்னு தேவன் பார்ப்பார். ஏன்னா அவர் கட்டளைகளின்படி மூவ் பண்ணுவார். கொலை செய்யாதிருப்பாயாக சொன்னவர் யோசிப்பார். அதனால அவர் போகக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்க. உபவாச நேரத்தில் நாம் கூக்குரல் இட்டு ஜெபிக்கிறோம். அது எங்க போய் எட்டுதான்? உயரத்திலே கேட்கப்படும்படி, அதாவது உன்னதத்திலே கேட்கப்படும். அப்ப when we fast and pray, our prayers are heard by the Most High God. நம் உபவாசத்து ஜெபிக்கையிலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு விசேஷ விதமாய் நம்முடைய விண்ணப்பங்களை அனுப்புகிறோம். தேவன் ஒருவரே, அவர் உன்னதத்திலும் வீற்றிருக்கிறாரே. அந்த இடத்தில் மட்டுமாக நம்முடைய குரல் கேட்கும் பொழுது ஒரு காரியம் சாங்ஷன் ஆனால் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவை நம்ம உயரத்தில் குரல் கேட்கப்படுறோம்ல, அதில் மனுஷரை பற்றிய ரிப்போர்ட்டு, மனுஷர் அதாவது மனுஷரை இவங்களை கீழே தள்ளுங்க, இவங்களை படுத்த படுக்க, இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் போச்சுன்னா உங்கள் ஃபோனை டக்குன்னு வச்சிருவார். உங்கள் ஜெபம் வேண்டான்னு விட்டுருவார். அதனால் ரெகுலராக அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஓட்ட மாட்டு வண்டி போல் மெதுவாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருஷம் முழுசும் ஃபாஸ்டிங் தான், ஒரு ஞாயிறம் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. நோ, ஸ்டாப் இட் மை பிரதர், மை சிஸ்டர். கரிசனையோடு சொல்கிறேன், உங்கள் மேலே கோபப்பட்டு அல்ல, கரிசனையோடு தான் சொல்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா என்ன செய்யணும்? ஒன்று தான் செய்யணும், மனுஷருக்கு இறங்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? 6ஆம் வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழுங்க, அக்கிரமத்திலே கிடக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்துக்கலாம், உங்களுக்கு அறிமுகமானவர்களானாலும் பாவத்தின் கட்டில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படணும்னு ஒரு ஜெபம் வைங்க. நுகத்தடியின் புனையல்களை நிகழ்கிறோம். இதே போல சிலர் மேல நுகத்தடிகள் விழுந்து கிடக்கலாம். கடன் பிரச்சனை, பெரிய நுகம் அவன் மேலே விழுந்திருக்கலாம். பெரிய ஆப்ரேஷன், அதுக்காக ரொம்ப செலவுப்பட்டு கடன் பட்டிருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறது, அதை அவிழ்க்கிறது தான் அந்த ஒரு ஜெபம் தேவ சமூகத்தில் இருந்தால். அல்லாட்டா அவ்வாறு செயல்பட்டால் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. அப்போ உங்கள் ஜெபத்திலே மக்கள் மேல் இருக்கிற சகல நுகத்தடிகளை உடைக்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர் மேலே இருக்கிற நுகத்தடிகளை உடைச்சி ஜெபம் பண்ணிங்கன்னாலும் உடனே 100% உடனே அவங்களுக்கு ஜெயம் வந்துடாது. இந்த ஜெயத்தை கர்த்தர் எடுத்து நீங்கள் சுதந்திரிச்சு வச்சுருக்கீங்கன்னு எடுத்து வைத்துக் கொள்வார் தன் கையில். அதற்கு பாத்திரமாய் அவர் நடக்கும்போது கொடுப்பாரா இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்க. இப்படி செய்கிறதோடு பசியுள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. உனக்கு உங்கள் வீட்டில் ஆயத்தம் பண்ணுற ஆகாரத்தில் கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போய் பகிர்ந்து கொடு. ஏழைகளுக்கு திக்கிட்டவர்களுக்குன்னு ஆகாரம் பண்ணி போடுறதெல்லாம் ஒரு பக்கம், உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, கொஞ்சம் கொடுத்து பாரு. அடுத்து துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வது. துரத்துண்ட சிறுமியானவர்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே என்றால் எல்லோரையும் வீட்டிற்குள்ளே சேர்த்தால் ஒருவேளை வீடு இரண்டாக மாறலாம். அதாவது பிரச்சனைகள், தப்பான பிரச்சனைகள் வீட்டிற்குள் வந்து சேரலாம். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டு வாசற்படியில் உட்கார வைத்து அவர்களுக்கு தேவையான உணவளிக்கலாம். அல்லாவிட்டால் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டு விடலாம். முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்க்கலாம். திக்கற்றவர்களுக்குரிய இல்லங்களில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிலே அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிக்கு
கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும். இவங்க எல்லோரும் உன் மாம்சமானவர். சொந்தக்காரங்க மட்டும் இல்லை. துரத்தொண்டவர்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா? இல்லை தெருவில் நடந்து போகிற ஏழை எளியவர்கள் நம்ம சொந்தக்காரங்களா? இல்லை அப்படின்னு இல்லை. ஆமாம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க தான். இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார்ல. அப்போ இவர்களுக்கு செய்கிற இந்த நன்மையை செய்தா இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்கிறேன். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் கற்பிக்கலை. அது இருக்கும்போது இதெல்லாம் அஸ்திபாரமாக, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கிய குணாதிசயங்கள், தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான ஸ்திதிகள். அந்த நிலையில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கணும். இவைகளெல்லாம் விட்டுட்டு வெறுமனே ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு இதுவரையிலும் பதில் வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு பதில் வர ஒரே ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? ஆம், உபவாசியுங்கள், அதனோடு இவைகளை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். உடனே சரியாயிரும் இல்லை, மெதுவா துளிர்க்க ஆரம்பித்து ஒரு நாள் சரியாகிவிடும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இதுவரையிலும் நீ நீதியா வாழ்ந்தன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணாத மக்கள் நின்று வரவேற்பாங்க. வெல்கம் பிரதர், வெல்கம், வாங்க, நீங்க நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். உங்கள் நீதி உங்கள் முன்னே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காப்பாற்றும். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார். இவர்கள் மேல் கரிசனையா இருந்து நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் பிடித்துக் கொள்ள மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, my children. God bless you, my brothers and sisters.